இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. யார் அந்த ரெண்டு பேரு? ஒன்னு லாசரு, இன்னொன்னு ஐஸ்வர்யவான். பாருங்க, ஐஸ்வர்யவான் பேர் கூட கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா. பூமியில ஐஸ்வர்யவானா இருக்கிறான். ஆனா இவன் லாசரு யாரா? இந்த ஐஸ்வர்யவான் மேஜையில் அவன் டேபிள் மேல சாப்பிடும் போது ஏதாவது துணிக்கைகள் அல்லேலூயா வாசல் அருகே கிடந்து அங்கேயே உட்கார்ந்துறான், ஏதாச்சும் கிடைக்கும். அல்லேலூயா. அவனுடைய மேஜையிலிருந்து துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. சாப்பாடு விழுது லாசர் எடுக்க போயிருப்பான் போல இருக்குது. அவன் வீட்டு நாயா என்ன டீட்டெயில் சொல்லப்படல. நாய்க்கும் லாசருக்கும் போட்டி. என்னது? நாய்க்கும் லாசரும் யாருக்கு போயிட்டு அந்த சாப்பாட்டை எடுக்கலாம்? ஏன்னா அந்த ஐஸ்வர்யான் பாருங்க, அவனும் ஒரு சக மனிதன் தானே, வாசல்லே கிடக்குறானே, கொஞ்சமாச்சு அவனுக்கு பருக்கள் நிறைந்தவனா இந்த வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அப்படி போகும்போது வந்து அவன் பருக்களை நக்கி இவன் வளைஞ்சிருப்பான் போல சாப்பாடு இருக்கு. நாய் அப்படிதான் இருக்கும், ஹைட்டா இருந்தவன எகிரி எல்லாம் நக்கிருக்காரு. அவன் போயிட்டு சாப்பாடு எடுக்க வளைஞ்சிருப்பான். இந்த நாய் சாப்பாடுக்காக வந்திருக்கும், இவன் முன்னாடி எடுத்துட்டு இருப்பான். நாய் அவனுடைய பருக்களை, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. எவ்வளவு பாருங்க, ஒரு கேவலமான நிலைமை, பூமியில ஒரு தரித்திரமான நிலைமை. எல்லாமே என்ன சொல்லுவோம்? பாருங்க, ஆண்டவரவன என்ன தப்பு செஞ்சானோ தெரியல, என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, அவன் நிலைமை பத்தி அப்படி இதெல்லாம் பூமியில பேசுவாங்க. எப்படி ஓரமா இருந்தானே, கர்த்தர் கைவிட்டா இருக்கும். இப்படிதான் நம்மளுடைய சிந்தை, மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய மேட்டிமையான சிந்தை, நம்முடைய மாம்ச எண்ணங்கள்லாம் அப்படிதான் தோணும். டக்குன்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல. அல்லேலூயா. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க அப்பா அம்மா சரியில்லைங்க, அவங்க பாவம் செஞ்சவங்க. அல்லேலூயா. அந்த மாதிரியே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட கேவலமான நிலையில இருந்த லாசரும் அல்லேலூயா அந்த தரித்திரன் மரித்து அல்லேலூயா தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம்